திருமாவளவன் மதவாத எதிரி பாஜக, சாதிவாத எதிரி பாமக. அதில் அவர் உறுதியா இருக்கார். அவருக்கு எங்கேயும் போக முடியாது. இப்ப திமுக தாங்கள் ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோடு எல்லோரையும் தனது கைக்குள் வச்சிருக்காங்க. தேமுதிக என்கின்ற ஒரு கட்சிக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா, கோட்பாடு இருக்கா? விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற கொள்கை தேமுதிகவுக்கு இருக்கா? 1% கீழே இருக்கக்கூடிய பிரேமலதாவுக்கு 7+1. ஆடைக்கும் கோடைக்கும் உன் கூட இருக்கிற திருமாவளவனுக்கு ஏன் இவ்வளவு கேவலப்படுத்துற? உன் கூட இருந்த பாவத்தை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திருமாவளவனை அவங்க வளர விடக்கூடாதுன்னு பாக்குறேன். 8 கொடுத்தா அடுத்து 10 கேட்பான், 10 கொடுத்தா அப்புறம் 12 கேட்பான். அப்படிங்கிற திருமாவளவனை அடக்குறாங்க. இப்போ நாங்கள் கடந்த முறை போட்டிட்டதை விட கம்மியாக போட்டிடுறோம். அப்போ அவங்க உள்ள வந்துருக்க எல்லோரும் பகிர்ந்துக்கலாம், எல்லாருமே குறைச்சிக்கணுங்களா? அந்த பொது நோக்கத்தில் தானே வைக்க. அதை இதை கொடு. நீ உனக்கு நான் 50% இருக்கா? பொது சுடுகாடு இருக்கா? பொது இடுகாடு இருக்கா? முடிவெட்ட முடியாத கிராமத்தை நான் காட்டுறேன், ரெட்டை கோலையை நான் காட்டுறேன், சைக்கிளில் ஓட்டு போகாத கிராமத்தை நான் காட்டுறேன். தலப்பா கட்டிட்டு செருப்பை கையில் தூக்கி தலப்பாயை அகர்த்தி செருப்பை கையில் தூக்கிட்டு போகணும். இன்னைக்கு பறையன்று இருந்தா மாற்ற முடியுமாடா உனக்கு? அதுக்கு வந்து போராடுறான், உன் கூட இருக்கான், பாஜகவை தன்னை பொது எதிரிங்கிறான். அல்லது அவனை நீ ஒழிக்கணும்னு நினைக்கிறிய, அந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறிய. சமூகத்திற்கு வர வழி இல்லை. திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, வட இந்திய அரசியலை கொண்டு வந்தோம்னு பயத்தில் தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். மற்றபடி திமுக நல்லவர்கள்ட்டு போடலைன்ட்டு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். இன்னும் சில நாட்களில் தேர்தல் சந்திக்க இருக்கணும், அடுத்த மாதங்கள்லாம் வந்துடும். ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் திரட்ட ஒரு பாதி தொகுதிகள் நெருக்கமாக கூட்டணி பேசி முடித்தாலும் இன்னும் சில இழுபறிகள் நடக்கிறதா பார்க்க முடியுது. திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா? அவருடைய மனக்குமுறலான அந்த வீடியோ எதை காட்டுது? அதாவதுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 கட்சிகள் 5 முனை போட்டி உறுதியாயிற்று. ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு அணி, மற்றொன்று என்டிஏ, 3வது தாவேகா, 4வது சீமான், 5வது திருமதி சசிகலா அண்ட் ராமதாஸ். இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 5 முனை 4 முனையாக ஆகலாம். அதற்கான சமீட்சைகளும் தெரிகிறது. அது நம்ம அப்புறம் தான் பேச முடியும். இப்போ முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி, திமுகவுக்கு என்ன பிரச்சனை? திருமாவளவன் என்ன நடக்கிறது? வேல்முருகன் வெளியே போயிட்டார்ல, கன்ஃபார்ம். இப்போ திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தாங்கள் ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோடு எல்லோரையும் தனது கைக்குள் வச்சுக்கிட்டார். அதற்கு பொது எதிரி சனாதனமும் பாரதிய ஜனதாவும். இதன் மூலமாக நீங்கள் நான் சொன்னதை சரியாக பாருங்கள், வழி இல்லாமல் அனைவருக்கும் வேறு பிளாட்ஃபார்ம் இல்லைங்கிறதான் திமுகவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உதாரணம், காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக விட்டால் வழி கிடையாது, எதிர்த்து தான் போட்டி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே போன்று திருமாவளவன் ஓப்பனாக கட்சியினுடைய அடி சங்கநாதம், மதவாத எதிரி பாஜக, சாதிவாத எதிரி பாமக. அதில் அவர் உறுதியாக இருக்கார். அவருக்கு எங்கேயும் போக முடியாது. 2. அதே போன்று 3வது இடதுசாரிகள், இஸ்லாமிய அமைப்புகள். இவ்வளோதான். இது அல்லாமல் வேற கொங்கு அதெல்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ தேமுதிக என்கின்ற ஒரு கட்சிக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா, கோட்பாடு இருக்கா? ஒரு மண்ணுமே கிடையாது. தேமுதிக என்பது திருமதி பிரேமலதா அவர் நான் ஓப்பனாக சொன்னால், அவருக்கு என்ன கொள்கை? ஒரு கொள்கையும் இல்லை. இந்த கட்சிகளுக்கு இருக்கிற கொள்கை, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற கொள்கை தேமுதிகவுக்கு இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒடுக்கப்பட்ட இயக்கம், மக்களினுடைய குரல். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தலித்துகளுக்காக மட்டுமல்ல, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, ஒரு பிராமணர் பாதிக்கப்படுறார், ஒரு ஐயங்கார் பாதிக்கப்படுகிறார், அதற்காகவும் நீதிக்காக நிற்போம். இஸ்லாமியர்களுக்கு உண்மை குரலாகவும், கிறிஸ்தவர்களின் குரலாகவும், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாகவும் நான் இருக்கிறேன் என்று 2016க்கு பின்பு அசைக்க முடியாத நம்பிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழர் திருமாவளவன் 62 வயசாவது அவர் பயணிக்கிறார். லட்சோப தொண்டர்கள். எனக்கு தெரிய தமிழக அரசியல் வரலாற்றில் யாரும் ஏற்படுத்த முடியாத ஒரு பெரும் சாதனையை தலித் சமூக
மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியவர் திருமாவளவன். இல்ல இப்போ இந்த கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது? திருமாவளவனுக்கு வாரேன், பிரச்சனை அதை என்ன? சொல்லிட்டு இப்போ வாரேன். இப்போ திருமாவளவன் என்ன கேட்டார் உங்ககிட்ட? சொத்துல பங்கு கேட்டாரா? இல்லையே. ஏப்பா இவ்வளோ நாளும் ஆட்சி செய்கிறது திமுக தான். திமுகவுக்கு மேலே இருக்க நேற்று ஒரு இஸ்லாமியர் சொல்கிறாரு என்கிட்ட, நாங்கள் எதற்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏங்க ஓட்டு போடுறீங்க? அவர்கள் இவ்வளோ ஊழல் செய்கிறீங்களே. நாங்கள் ஒரு அனலிட்டிக்கலை போடுறோம். எங்களுக்கு பிஜேபி தவிர திமுகவுக்கு போட வழி இல்லை. அந்த இஸ்லாமியர் சொல்கிறார். அவர் பேர் யூசப் ஏதோ ஒரு ஊர் சொன்னார். வேறு வழியே கிடையாது எனக்கு. எங்கள் சமூகத்திற்கு வேறு வழி இல்லை. திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, வட இந்திய அரசியலை கொண்டு வந்தோம்னு பயத்தில் தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். மற்றபடி திமுக நல்லவர்கள்ட்டு போடலைன்ட்டு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நேற்றைக்கு. நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம். நான் எங்கூட ஒரு 30 பேர் நின்றாங்க. அப்புறம் அடுத்து மிக முக்கியமாக திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? தலித் மக்களினுடைய குரலாக எங்களுக்கு ஒரு 10 சீட்டு தாங்க. எத்தனை சீட்டு கேட்டார்? வெறும் 10 தான். 12 கேட்டார், 10. அப்போ அவர் எது கேட்டார்? குறைஞ்சபட்சம் 18% தலித்து இருக்குப்பா. அந்த குறைஞ்சபட்சம் 18%ல் அருந்ததி சமூகம் 2 வச்சுக்கோ. தேவேந்திர குல வேளாளர் ஒரு 4-5. மீதி இருக்கிற 15%ல் பாதி பார்த்தா கூட 7% திருமாவளவன் இருக்கும். ஏன்னா தென்காசி அருணாசலமும் இளைய பெருமாளும் ஏற்படுத்தாத சாதனையை பறையர்குடி சமூகத்தில் எங்க பார்த்தாலும் ஒரு சிறுத்தை கொடி பறக்கும். இப்போ திமுக டிமாண்ட் என்னவாக தான் பாரு, சொல்லி முடிச்சிடுறேன். ம். அப்போ நான் எதுக்குன்னா அவங்க டிமாண்ட்லாம் இதை சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்படி எல்லா இடங்களிலும் வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்ட திருமாவளவன் பொது தொகுதியில் எங்களுக்கு நிறுத்துங்க, எனக்கு ஒரு 8-10 சீட்டு தாங்க. ஏற்கனவே எத்தனை சீட்டு கொடுத்தீங்க திருமாவளவனுக்கு? 6. சரின்னு ஒரு 2 சீட்டை உயர்த்தி கொடுக்கலாமே, 3 சீட்டை கொடுக்கலாமே. ஏன் இவ்வளோ கேவலப்படுத்துகிற? உன் கூட இருந்த பாவத்துக்கா? நான் பொதுவாக பேசுகிறேன், நான் பத்திரிக்கைக்காரன். உன் கூடயே இருந்தால் தானே உனக்கு லாபத்திலையும் நஷ்டத்துலேயும் பங்கு இல்லை. ஏன் இடதுசாரிகள் எத்தனை சீட்டு கேட்டான்? சண்முகம் ஐயா 6 சீட்டு, அவனுக்கு 5 கொடுத்தா. வைகோ அவர்கள் 6 சீட்டு கொடுத்தா. இப்போ எவ்வளோ கொடுத்தா? 4. அதுலேயும் 3 உதயசூரியன், 1 ஒரு சின்ன. அதுதான் சொல்ல வரேன். பேட்டரி லைட்டுக்கு 3. பெரிய அளவில் பணம் கைமாறி இருக்குது. செலவுக்கு பணம் அது எல்லாரும் கட்சி கொடுப்பீங்க. எல்லா பணத்தெல்லாம் இவர் யோக்கியம் அவர் யோக்கியம் நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் பணம் கொடுக்கப்படுது, எல்லாருக்கும் பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஐயா 2016 6%, 2006 6.5%, 2008 8%, அதுக்கப்புறம் விஜயகாந்த் இருக்கும்போது 10.29%, 2016 மக்கள் நல கூட்டணியில் 6%, அதுக்கப்புறம் 1.5% 2021, அதுக்கப்புறம் 24 அவங்களுக்கு வந்து 0.43%. இன்னைக்கு 1% கீழே இருக்கக்கூடிய பிரேமலதாவுக்கு 7+1. ஆடைக்கும் கோடைக்கும் கூட இருக்கிற திருமாவளவனுக்கு 8% ஓட்டு வச்சிருக்கான் மனுஷன். திருமாவளவன் பலருக்கு மட்டும்தான் தலைவரா? இஸ்லாமியர்களுக்கும் தலைவர். நான் கேட்டேன் முஸ்லீம்கள்கிட்ட, திருமாவளவன் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் சிதம்பரத்தில், எல்லா இடத்துலையும். அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாமியர்களுடைய குரலாகவே மாறி போயிட்டார். முஸ்லீம் தலைவர்கள் பேசுறதெல்லாம் அவர் தான் பேசுறாரு. அப்போ அவன் எல்லாருமே போடுறான் திருமாவளவனுக்கு. முஸ்லீம்கள் ஓட்டு இருக்கு, தலித்துகள் ஓட்டு இருக்கு, தேவேந்திர குல ஓட்டு எல்லாம் போகலை. அதுலேயும் ஒரு பிரிவு இருக்கு. அருந்ததி மக்களும் ஓட்டு போடுறாங்க, எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. ஆனால் திமுக வேங்க வயலில் எப்படி தலித்துக்களுடைய உண்மையை கொண்டு வர மாதிரி தான் அப்படி ஒப்ரஸ் பண்ணுறாங்க. திருமாவளவனை அவங்க வளர விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. 8 கொடுத்தா அடுத்து 10 கேட்பான், 10 கொடுத்தா அப்புறம் 12 கேட்பான். அப்படிங்கிற திருமாவளவனை அடக்குறாங்க. அவர் ரொம்பவே கண்ணீர் வடிக்காத குறையாக கேவலப்படுத்தப்பட்டிருக்கார். அதுதான் நான் சொல்கிறேன். கூட இருந்தார்ல, உனக்கு என்ன துரோகம் பண்ணார்? ஏப்பா நீங்கள் தானப்பா. திமுகவுடைய ஓட்டு வங்கி எவ்வளோப்பா? 28% தான். இல்லை, திமுக தரப்புல இருக்கக்கூடிய வாதங்கள் என்ன வாதம் சொல்லுங்க. தேமுதிக இப்போ புதிதாக உள்ளே வந்திருக்கிறாங்க, கமலஹாசன் புதிதாக உள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ நாங்கள் கடந்த முறை போட்டிட்டதை விட கம்மியாக போட்டிடுறோம். அப்போ அவங்க உள்ளே வந்திருக்க எல்லோரும் பகிர்ந்துக்கலாம், எல்லாருமே குறைச்சிக்கணுங்களா? அந்த பொது நோக்கத்தில் தான் வைக்கிறேன். அதை ஓன் இதை கொடு நீ. உனக்கு நான் 50% இருக்கா? ஐயா திமுகவுக்கு எத்தனை சதவீதம் இருக்கு? 1991 ஜெயின் கமிஷனில் ஓட்டு வருது. கருணாநிதி கொலை செஞ்சார் அப்படின்னு வந்துச்சு, எல்லாம் அடித்தாங்க. அன்னைக்கு 23% ஓட்டு வாங்கலாம் டிஎம்கே. இன்றைக்கி உனக்கு எத்தனை சதவீதம் இருக்குது? கருணாநிதியை அன்றைக்கு வந்து எல்லாரும் எதிரியாக பார்த்தார்கள். இன்றைக்கு கருணாநிதி எதிரியாக பார்க்கல, அது ப்ளஸ் பாயிண்ட். யாருக்கு? ஸ்டாலினுக்கு. பெண்கள் எதிரியாக பார்க்கல, அன்னைக்கு வில்லனாக பார்த்தார்கள். எம்ஜிஆர் நம்பியார், எம்ஜிஆர் அசோகன், எம்ஜிஆர் வீரப்பா அப்படின்னு பார்த்த காலம் போய் கருணாநிதி எம்ஜிஆர்னு பார்த்தாங்க, வில்லன் கதாநாயகன். அந்த எண்ணம் இப்போ இன்னைக்கு ஸ்டாலின்ட்டு இல்லை. அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு 3% உனக்கு மொத்தமே 25% 28% தானே இருக்குது.
உனக்கு 180 தொகுதி. திமுக 180 தொகுதியில் போட்டிடுதுன்னா 25% 28% திமுக 180 தொகுதியில் போட்டிடுறான் எல்லாத்தையும் சேர்த்து. யாரு? தமிமுல் அன்சாரியிலேருந்து, தனியரசுல இருந்து, குளத்தூர் புலிக்குடி கருணாசுல இருந்து, அப்புறம் கொங்கு ஈஸ்வரன்ல இருந்து, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மதிமுக பானையும் பாதி நிற்குது. அப்புறமா எல்லாருக்கும் கொடுத்து 180 உதயசூரியனில் இருக்கணும். அப்போ 8% இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு நீ பாதிக்கு நீ 3 மடங்கு வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு 10 சீட்டு கொடு, நீ 180 சீட்டில் நில்லு. இப்போ என்ன நியாயம் இருக்கு உன்ட்ட? என்ன பெரியாரே என்ன ஒரு தலித்தை இன்னும் தலித் மக்களுக்கான உரிமை நாட்டில் கிடைச்சிருக்காயா? இன்னைக்கு வரைக்கும் அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லையா? இன்னைக்கு ஒரு வரப்புல தான் தூக்கிட்டு போகிறான். முடிவெட்டுறதுக்கு இடம் கிடையாது. ரெட்டை கோலை இருக்கு. அதுக்காக பேசக்கூடிய ஒரு சக்தி தான் திருமாவளவன். இன்னைக்கு இல்லை, நீ இவ்வளோ அக்னி ஏவுகணை அந்த ஏவுகணைலாம் வச்சிருக்கானே. இன்னைக்கு எங்கேயாவது தனியா தலித்துகளுக்கு தனியா ஒரு பொது மையவாடியில் அடக்கம் பண்ண முடியுமா? பொது சுடுகாடு இருக்கா? பொது இடுகாடு இருக்கா? முடிவெட்ட முடியாத கிராமத்தை நான் காட்டுறேன், ரெட்டை கோலையை நான் காட்டுறேன், சைக்கிளில் ஓட்டு போகாத கிராமத்தை நான் காட்டுறேன். தலப்பா கட்டிட்டு செருப்பை கையில் தூக்கி, தலப்பாயை அகர்த்தி செருப்பை கையில் தூக்கிட்டு போகணும். இன்னைக்கு பறையன் இருந்தா மாற்ற முடியுமாடா உனக்கு? அதுக்கு தான் போராடுறான், உன் கூட இருக்கான். பாஜகவை தன்னை பொது எதிரிங்கிறான், அல்லது பாமகவை ஜாதி வெறிங்க. அப்போ அவனை நீ ஒழிக்கணும்னு நினைக்கிறிய, அந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறிய. என்னடா நியாயம்? சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்ன நியாயம்? தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிச்சு இருந்தார். நேற்று அவர் வச்ச மிக முக்கியமான விமர்சனங்களை ஒன்று, திமுக கூட்டணியிலே என்னை வெளியே அனுப்புனதுல அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, அவங்க தான் என்னை வெளியேற்றுறாங்க அப்படின்றாரு. இப்போ திமுக விட அதிகாரிகள் தான் பெரிய ரோல் பண்ணுறாங்களா திமுக ஆட்சியில்? சார், திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இவர்கள்லாம் சிந்திக்கணும் சார். அதாவது காங்கிரஸ் கட்சியும் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அடிமையாகவே அவர்கள்ட்ட இருக்காங்க. நான் கேட்குறேன், ஒரு சீட்டு உனக்கு இல்லைன்னா என்னையா? நான் கேட்குறேன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, நீ 2 சீட் இல்லைன்னா செத்து போயிடுவியா? ஜவாஹர்லால் 2 சீட் இல்லைன்னா செத்து போயிடுவீங்களா? எஸ்டிபி போய் எல்லாரும் செத்து போயிடுவீங்களா? இல்லையே. காங்கிரஸ் கட்சி தோற்று போங்க, நீங்கள் தனியாக நில்லுங்கப்போ, நாங்கள் தனி நிற்கிறோம். வந்துட்டு போகுது சார், என்டிஏ வந்துட்டு போகுது சார். உனக்கு என்ன உரிமை இல்லாத இடத்துல, உணர்ச்சி இல்லாத இடத்துல, மரியாதை இல்லாத இடத்துல, சுயமரியாதை இடத்துல எதுக்கே டிஎம்கேல நிற்க? ஒரு தொகுதி வேல்முருகன் போயிட்டார். வேல்முருகன் என்ன கிழிச்சார்? பண்ருட்டியில் ஒரு எம்எல்ஏ இருப்பார். அவர் சிந்திச்சார், ஒரு சீட்டு கொடுப்பான் நமக்கு, அந்த ஒரு சீட்டில் நான் எம்எல்ஏ இருக்கணும். அப்புறம் என் வாயை அடைக்கிடுவான். அப்புறம் சபரீஷனும் உதயநிதி ஸ்டாலினும், அப்புறம் இன்னொருத்தன் யார், இன்னொரு சின்ன பையன் வரானே, உதயநிதியுடைய பையன் இன்பநிதி, அந்த நிதி இந்த நிதி தான் கோலாச்சும். நமக்கு 5 வருஷம் வாயில மண்ணு, ஒன்றுமே கிடைக்காது. இன்னைக்கு மட்டும் தோழர்களே, தொண்டர்களே, அதானே இதானே நான் என்ன கேட்குறேன், அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், சமத்துவம் இருக்கு. அப்போ தானே உங்ககிட்ட ஐடியாலஜி இருக்குது. எல்லாத்தையும் உன் வாயில் அள்ளி போட்டு மற்ற வாயில் மண் அள்ளி போட்டால் உனக்கு என்னையா பெரியார் அப்படி சொன்னாரா? அம்பேத்கர் பேராசன் அப்படி சொன்னாரா? உண்மை பிரதித்துவத்துக்காக பாடுறாங்க. 1920களில் இன்றைக்கு தமிழ் குடிகளின் மேல் பார்ப்பன ஆதிக்கம் இருப்பதற்காக அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு சங்கர்லிங்கனார் தமிழர்களுக்காக உயிரிழந்தார், சவுந்தரபாண்டியார் உயிரிழந்தார், அயோத்திதாச பண்டிதனார் உயிரிழந்தார். 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டி தந்தை பெரியார் அவர்கள் வந்தார். பேரறிஞர் அண்ணா 1949 வந்தார். 1957 புரட்சித் தலைவர் ஜாயின் பண்ணார். 1967 அனைத்து கட்சிகள் தமிழ் குடிகளுக்காக வந்தது. இன்றைக்கு கருணாநிதியுடைய குடும்பம் மாறி போயிட்டே கட்சி. நான் சொல்றது திமுகவுக்கு எதிராக சொல்லலை. அன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையான திமுக கோடிக்கணக்கான பணங்களை எடுத்துக்கொண்டீர்களே. உங்கள்கிட்ட பணம் வாங்க முடியாமல் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போயிட்டே. இந்த சமூக மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? வாக்கத்தான் நீங்கள் வாங்கினீங்க. எல்லாருக்கும் கொடுத்தீங்க 1000 ரூபா. எல்லாருக்கும் தலித்தான் 1000 ரூபா வாங்கிட்டான். எல்லாருக்கும் இன்னும் ஃப்ரீ பஸ்ஸு அவர்களுக்கும் உண்டு. எல்லாருக்கும் பொங்கல் பரிசு அவர்களுக்கும் உண்டு. என்ன செஞ்ச? திருப்பி கேட்டால் அவர்களுக்குன்னு மத்திய அரசாங்கம் அனுப்பியிருந்த 12,000 கோடி ரூபாயை சுவாகா செஞ்சு எதில் போட்டிங்க? உரிமை தொகையில் போட்டிங்க. தலித்துகளுடைய நலத்துக்காக மத்திய அரசு உருவாக்கின 12,000 கோடி, அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க? அங்கிருந்து சுவாகா செய்து உரிமை தொகையில் போட்டு கொடுத்தீங்க. மறுக்க முடியுமா? திமுக மறுக்குமா? மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்போ தலித்துகளுக்கு தேவை செல்வம் அல்ல, சம உரிமை. இப்போ வேல்முருகன் திமுக ஆட்சி அதிகாரிகள் ஆளப்படுது. வேல்முருகனை கேட்டீங்க. வேல்முருகன் வெளியேற்றத்துக்கு அதிகாரிகள் தான் காரணம். அது உண்மை இல்லை. அவரு சொல்றாரு, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டு தலைவர்கள் இயக்கப்படுகிற முதல்வராக மாறிட்டார்னு ஒரு பெரிய GBU 57 குண்டை தூக்கி போடுறாரு. என்ன குண்டை போடுறாரு? இப்போ நான் ஈரானை பேசி எனக்கு எப்போ பார்த்தாலும் கனவுல GBU 57 F-35 இப்படித்தான் வருது. எனக்கு அப்படியே பேசி எல்லாரும் அதுக்கு தான் கூப்பிடுறான்.
ஈரான் என்னாச்சு அப்படி மைண்டில் GBU 57 போடுறான் மனுஷன். RSS எப்படி இயக்குதா திமுகவை அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிற சில உண்மைகள் இருக்கு. என்ன உண்மைன்னா 2 லாபி இருக்கு அவங்களுக்கு. வெளிப்பட்ட லாபி யாருன்னு சொன்னால் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். அவர் அப்படி இருப்பார். சபரீஷனுடைய லாபி டெல்லியில் உள்ள லாபி. நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது அமலாக்கத்துறையின் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் 471 நாள் உள்ள வச்சிங்களே செந்தில் பாலாஜி. வாட் டு டூ நெக்ஸ்ட்? அடுத்து டாஸ்மாகில் பெரிய அளவில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களே, வாட் டு டூ நெக்ஸ்ட்? அதே போல் KN நேரு மீது 2000 சில்லற கோடி ரூபா 800 கோடி ரூபா என்னமோ நஷ்டம், ஒரு ஆளுக்கு 35 லட்ச ரூபா சுவாகா பண்ணீங்களே, அடுத்து என்ன செஞ்சீங்க? செய்யலையே. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கக்கூடிய கொலை குற்றத்திற்கு நான் ஆட்சிக்கு வந்தால் எனது அரசாங்கம் ஆட்சி எடுக்கும்னு சொன்னீங்களே, 5 கொலை என்ன செஞ்சீங்க? அப்படிங்கும்போது இவர்களுக்குள் ஒரு ரகசிய ஊழல் போய் கொண்டிருக்கிறது. இதைத்தான் வேல்முருகன் சொல்கிறார். வேல்முருகன் சொல்லக்கூடிய அரசியல்னா சனாதனவாதிகள் கரங்களிலும் RSSனுடைய அதிகாரிகள் இயக்குறதுன்னு சொன்னால் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் ஒரு பியூர் ஒரு தமிழர். யார்? வேல்முருகன். அவர் என்ன கேட்டார்? ஒன்றும் கேட்கல, கூட ஒரு சீட்டு தான் கேட்டார். ஒரு சீட்டு கொடுக்க முடியாதா? கொடுக்கணும்ல. நீ உன் மேலே நம்பிக்கை வச்சு அவன் இருக்கான்ல, உனக்கு ஒரு சீட்டு கொடுக்க முடியாதா? திருமாவளவனுக்கு 6 சீட்லேருந்து ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடு, 3 சீட்டு கொடுத்தா செத்தா போயிடுவானி. பானையில் நில்லுப்பா, மீதி உள்ளது சூரியனில் நின்றுருக்கான்ல. உனக்கு என்ன துரோகம் செஞ்சான்? ரவிக்குமார் என்ன துரோகம் செஞ்சார்? தொல் திருமாவளவன் எங்கே துரோகம் செஞ்சார்? திமுகவை பற்றி ஏதாவது தப்பாக பேசினாரா? தோழர் வன்னி தப்பாக பேசினாரா? யாருமே பேசுறது இல்லை. நீங்கள் தானே சம்பாதிச்சீங்க, எல்லாமே நீங்கள் தான். நான் சொல்லலை. PT தியாகராசன் சொல்லுகிறார், லீக்கேஜ் இருக்கு 30,000 கோடி. ஊர் உலகம் சிரிக்கல. எதுக்கு அந்த பணம்? 2 இட்லி தான் நான் சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் துபையிலிருந்து ரசல் கைமாலேருந்து, இப்போ ரசல் கைமா நீங்கள் சொன்னாலும் அதை சேர்த்துக்கிறேன், அந்த நாட்டில் ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பு மலை. எல்லா நாடுகளிலும் உலகம் முழுவதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, என்ன செய்வீங்க? அப்போ திருமாவளவன் கேட்கின்றார் 2 தொகுதியை கொடுங்க. இப்போ அடுத்து அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, தெலுங்கு லாபி உச்சபட்சத்தில் இருக்கு. அவங்க என்ன DMK என்ன லாபி பண்ணுறாங்கன்னா, நேரு அவர்கள், தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், இப்படி ஏராளமான தெலுங்கர்களுடைய லாபியில் திரு வைகோ அவர்கள் தனி கட்சி, திராவிட இயக்கம் இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு நீ எந்த அடிப்படையில் 7 கொடுத்தா? எனக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது? திருமாவளவனுக்கு இஸ்லாமியர்கள் ஒரு 2% வச்சுக்கோ, பறையர்குடி மக்கள் ஒரு 6, நான் குறைஞ்சது தான் 8% ஓட்டு இருக்கவர், டவுட்டே கிடையாது. சிதம்பரமாக இருந்தாலும் சரி, வட தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்கள், மதுரை, எல்லா இடங்களிலும். ஏங்க ஒரு கேள்வி கேட்குறேங்க, உங்கள்கிட்ட கேட்குறேன். பாடசாலை இருக்குது பாருங்கள், கன்னியாகுமரி பாடசாலை இது கும்மிடி பூண்டி வரைக்கும் இருக்கிற ஒரே சாதி எதுங்க? பறையர்கள் மட்டும்தான். இன்னொரு சாதி இஸ்லாமியர்கள். இந்த 2 சாதி தான். இப்போ மற்றவர்களாம் கிறிஸ்தவர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள், தேவர் கிறிஸ்தவர்கள், வன்னியர் கிறிஸ்தவர்கள், மாறுவாங்க. அப்போ 2 குடியும் தான் அங்கேயும் இருக்குது. 5% இருக்கட்டும் முஸ்லீம்கள், இவங்க 15% இருக்கட்டும். அப்படி அவ்வளோ ஓட்டு உனக்கு தானே விழும். மீதி ஓட்டெல்லாம் போகட்டும், 50க்கு 50 போட்டு, தொகுதிக்கு 30,000 ஓட்டு, உனக்கு 15,000 ஓட்டு கிடைக்கல, 10,000 ஓட்டு. இந்த தடவை 5 முனை போட்டியில் ஜெயிக்கிறது எல்லாமே 2000, 5000, 3000, 400, 200 ஜெயிக்க போகிறான். அப்போ அப்படிப்பட்டவர்களை அரவணைத்து கொள்ளாமல் மன பதபதப்புக்கு ஆளாகிறது திமுக தலைமை. பாவம் செய்கிறது, அநியாயம் செய்கின்றது. நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முறை விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். நான் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி தனித்து நிற்பேன். எனக்கான அளவீட்டை மக்களுக்கு முன்னால் நான் சொல்ல போகிறேன். கடைசி முனையில் அவர் தற்கொலை முயற்சியிலேருந்து தப்பிக்கிட்டார். அவர் இல்லை, அரசியல் தற்கொலை முயற்சியிலேருந்து அவர் தப்பி இருக்கிறார். அந்த அரசியல் தற்கொலை அவர் செய்ய மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன். அவருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. நான் பல பேரை பார்க்குறேன், அவருக்கு ஆதரவெல்லாம் பேசலை, அவர் மேலே நிறைய குறைகள் இருக்குது. மக்களை சந்திக்கிறதே இல்லை, ஏராளமான தப்புகள் செய்கிறாரு, தலைவர்கள் ஒழுங்காக பேச தெரியல, பெரிய சிக்கல்லாம் இருக்குது. புஷி ஆனந்த் தப்பாக பேசுகிறாரு, மலம் அது இதுன்னா உளறான். இந்த மாதிரி தலைவர்லாம் வச்சு ஆட்சி நடத்தக்கூடாது, விவரமாக இருக்கணும். அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு பின்பு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், மதியழகன் அவர்கள், நாவலர் அவர்கள், EVK சம்பத் அவர்கள், நாஞ்சில் மனோகரன் அவர்கள் எவ்வளோ சிறப்பான பேச்சாளர்கள். புரட்சித் தலைவர் MGR அவர்களும் அறிவாளி, செல்வி ஜெயல், அப்படிப்பட்ட ஒரு உத்தனம் இல்லையே. ஆதவர்ஜுன் தான் முகமாக இருக்கார், நிர்மல்குமார், விஜய் ஆனந்த், இவங்க என்னங்க ஒழுங்காக இருக்கணும். சரி, அதை விட்டுருங்க. இப்பொழுது அவர் சராசரியாக 20,000, 25,000, 12,000 ஓட்டு வாங்கினா பெரிய சக்தி ஆயிடுவார். திமுகவுக்கு இந்த எலெக்ஷனில் சுடுகாடாக மாறி போயிடும். திமுக அரவணைத்து சென்றால் இன்னும் பல யாத்திரைகள் உன்னோடு நடக்கும். களம் மாறுகிறது.
இனி இப்பொழுது நடக்க முடியாது. அண்ணா ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு திமுக குடும்ப கட்சியாக மாறி போய்விட்டது, கேவலப்பட்டு போயிட்டது. அதனால் இனி நாளைக்கு உங்கள் மீது நம்ப மாட்டார்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். டிஎம்கே வரக்கூடிய 3 வருஷத்திலே கேவலப்படும். எப்படிப்படும் தெரியுமா? இவர்கள் இப்பொழுது அநியாயம் செய்து விட்டார்கள் என்றால் மீண்டும் ஒரு கூட்டணியை காங்கிரஸ் கட்சி அமைக்கும். அந்த கூட்டணி நடிகர் விஜயோடு இருக்கும். அதிலே திருமாவளவன் சேர்ந்து கொள்வதில் பிரச்சனை இருக்காது. காலம் மாறும், அரசியல் தானே, அரசியலில் எல்லாம் நடக்கும் தானே. அப்போது திமுக யார்கிட்ட பார்ப்பான்? ஒன்றுமே கிடையாது. 28% மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். வேணா முஸ்லீம் அமைப்பு காதர் மீதி மட்டும் கூட உட்காந்துட்டு இருப்பார், வேற எவனும் வரமாட்டான், எல்லாரும் போயிடுவான். அதற்கு வழிகோலுகிறார்கள் டிஎம்கே. ஒப்ரஷன் முழுமையாக அடக்க பார்க்கிறார்கள். ஆகவே இதில் தலித் தலைவராக இல்லாமல், சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு தலைவராக இல்லாமல், ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் தலைவராக தன்னை பிரகடனப்படுத்துகிற திருமாவளவன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய நண்பர் தான் அவங்க, எல்லாருமே நண்பர்கள் தோழர்கள் தான் என்னுடைய பேச்சில் இருக்குன்னா வந்து யார்கிட்டையும் போய் எதுவும் பேசக்கூடிய ஆள் இல்லை. இது ரொம்ப ஒரு அநியாயமான விஷயம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் த டிஸ்பாரிட்டி, டிஸ்கிரிமினேஷன், மோசமான ஒரு நிலையாக இதை நான் பார்க்கிறேன். இதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விஷயம். திமுக செய்கிற இந்த அநியாயத்திற்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். கேவலப்படுத்துறதுங்க. 6% மறுபடியும் சொல்றாங்க. ஏங்க 6% வேணும்னா 0.5. இந்த அம்மா பெற்ற சதவீதம் என்ன? 0.43. சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணிங்கிறது ஒரு 4 முனை 5 முனை கூட்டணிக்காக வழிவகுக்குமா, அல்லது அது விஜயோட சேர்ந்து 4 முனையாக மாறுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதை வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு பதில் சொன்னேன். 5 முனை 4 முனையாக மாறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அநேகமாக இன்னும் ஒரு 4-5 நாள் அதற்கான முடிவுகள் வந்த பிறகு தான் அதை பற்றி பேச முடியும். இப்போ 5 முனை தான் பேப்பர்ல நியூஸ். அநேகமாக வரலாம். ஏன்னா தென் மாவட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. கடந்த முறை 35 தொகுதியில் தோத்தாரு அமமுகன்னு சொன்னது. இப்போ அமமுக ஃபீஸ் அவுட் ஆயிட்டு. மறவர் சமூகத்தில் இருந்த ஓட்டுகள் 90% அமமுகவை விட்டு போய்விட்டது. காரணம், அதை கொஞ்சம் பிரிச்சுட்டு போயிட்டார் நம்ம ஓபிஎஸ். மீதி உள்ள மறவர் சமூக மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். கல்லர் சமூகமும் அதே மாதிரி தான். தூக்கிலிட்டு கொள்வேன் என்று சொன்ன அமமுக அவர்கள் மறுபடி நீரடித்து நீர் வழங்காது அம்மாவுடைய பிள்ளைகள் என்று சேர்ப்பதை அவர்களுக்கு சமமாக இருக்கலாம். அவருடைய அதிமுக வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை பொறுத்தவரை அப்படித்தான். அதனால் இன்னும் மாறி வரும். நீங்கள் சொன்னதை போன்று 5 முனை கூட்டணி 4 முனையாக வருகின்ற போது நான் அதற்கான பதிலை தருகிறேன். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி.